வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து என் சேனலில் லாங் வீடியோ போட்டிருக்கேன். இதே மாதிரி வீடியோ கன்னியூ வந்துட்டு இருக்கும். புதுசாக பார்க்குறவங்களும் பார்த்துட்ருக்கிறவங்களும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் என்னோட சேனலில் இவ்வளோ டேஸாக வீடியோஸ் வரலன்னா, சடன் பிளானாக பர்சனல் ஒர்க்குக்காக துபாயிலேருந்து நான் இந்தியா ட்ராவல் பண்ண வேண்டியதாகிருச்சுங்க. இங்கே வந்து நான் 1 மந்த் ஆகுது. வீடியோஸ் நிறைய எடுத்துகிட்டு தான் இருக்கேன். என் ஒர்க்குனால நான் எதை எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லாமல் ஆயிடுச்சு. இனிமேல் என்னோடய சேனலில் வீடியோஸ் வந்து கண்டினியூவாக வரும். இது நான் துபாயிலேருந்து கிளம்பும்போது முன்னத்த நாள் எடுத்த வீடியோங்க. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ராசல் கைமாவில் நாங்கள் கடைசியாக இருக்க போகிறோம். எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே நைட்டில் சின்ன வாக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு தெரியல. அது ஒரு மெமரிஸ்க்காக நான் வாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நான் ட்ராவல் மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கு நாங்கள் ராசல் கைமாவிலேருந்து அபுதாபிக்கே ஷிஃப்ட் ஆக போகிறோம். அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நாங்கள் இருக்க போகிற லாஸ்ட் டேவும் அதுதான். நாங்கள் ட்ராவல் மட்டும் இல்லாமல் எல்லா பொருளையுமே நான் பேக் பண்ணியாச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு இன்னி ட்ராவல் பண்ண போகிறோன்னா இந்தியாவிலேருந்து டைரெக்டாக அபுதாபிக்கு தான் போக போகிறேன். அடுத்த நாள் காலையில் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. ஷார்ஜா ஏர்போர்ட்டுக்கு தாங்க. நைட்டு புக் பண்ணனால எனக்கு கோயம்புத்தூருக்கு டிக்கெட் கிடைக்கல. டைரெக்டாக கொச்சின் தான். காலையில் மார்னிங் நாங்கள் 7 o'clock கிளம்பியாச்சு. எனக்கு மதியம் ஃப்ளைட்டுங்க. மதியம் 2 மணிக்கு ஃப்ளைட்டு ஏறினேன்னா ஈவினிங் வந்து 7 o'clock போது செக்கிங் முடிச்சுட்டு கொச்சினில் வெளியில் வந்துடலாம். எஸ், நானும் தேவ்குட்டி மட்டும்தான் சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஏர்போர்ட்டுக்கு நியர் போயாச்சுங்க. ஷார்ஜா ஏர்போர்ட் போகிற வழி எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே ரோட் ட்ரிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். சின்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாலுமே இங்கே ஃபைன் அமௌண்ட்டுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். அதனால் பார்த்து தான் போகணுங்க. நாங்கள் ஷார்ஜா ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஷார்ஜா ஏர்போர்ட்டு வந்து என்ட்ரன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே ரைட் கட் ஆகிருக்கணும். நாங்கள் ஏர்போர்ட்டையே சுற்றி அடித்து அப்புறம் தான் ஷார்ஜா ஏர்போர்ட்குள்ளேயே போனோம். அதில் கொஞ்சம் 1/2 hour வந்து டைம் ஆயிடுச்சு. இன்னும் 2 மணி நேரம் டைமெல்லாம் இருக்குது. நாங்கள் 2 பேரும் தான் சோலோவாக போகிறனால ஒரு ஃபீலிங் இருக்குது. இது என்னுடைய ஃபஸ்ட் டைம் ட்ராவல் கிடையாது. இதுக்கு முன்னாடியே தேவ்குட்டியும் நானும் 7 months கோயம்புத்தூர்லேருந்து ஷார்ஜா வந்திருக்கோம். ரிட்டர்ன் வந்து நாங்கள் 11 months போயிருக்கோம். அப்போ போன ஃபீலிங் அதே ஃபீலிங் தான். ஏர்போர்ட் பார்க்கும்போது ஹஸ்பண்டை விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக போகிறது, அவர் முகத்துலேயே ஒரு ஏக்கம் இருந்துச்சு. எங்களுக்கும் ஒரு ஃபீலிங், நம்ம பேபிஸ் வச்சுட்டு தனியாக தான் போகிறோன்னா என்ட்ரன்ஸில் முன்னாடியே அரபிக்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கலாங்க. முன்னாடியெல்லாம் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ நான் போய் 2 years பக்கம் ஆகுது. இப்போ வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. நான் 35 dirham கொடுத்து நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே நம்ம ஐடி ப்ரூஃப் கொடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு தான் ஹஸ்பண்ட் கூட வந்தார். அடுத்து லக்கேஜ் செக்இன் பண்ணிவிட்டு ஷோல்டர் பேக் வேப் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா ஷோல்டரில் இருக்கிற அந்த கச்சை வந்து ஏதாவது உள்ளே மாட்டிக்கும் வெயிட் போடும்போது, ஸ்கேன் பண்ணும்போது அப்படின்ட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணி கொண்டு வர சொல்லிட்டாங்க. நாங்கள் கவர் பண்ணிட்டு வந்த முன்னாடி போர்டிங் பாஸ் வாங்கியாச்சுங்க. போர்டிங் பாஸ் வரையிலும் தான் நம்ம கூட யார் வந்தாலும், ஹஸ்பண்டோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வந்தாலும் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம உள்ளே போக முடியாது. அமௌண்ட் கட்டணுக்கு சின்ன ரெசிப்ட் கொடுப்பாங்க. அது வரையிலும் தான் அலோடு. கேட்டுக்கு நம்ம தான் தனியாக போய்க்கணும். அதுக்கு மேலே போகிறது ஈஸி தான். டெர்மினல் வந்தோம். அப்புறம் லக்கேஜ் செக்இன் பண்ணிவிட்டு அடுத்தது போர்டிங் பாஸ் வாங்கிட்டு செக்யூரிட்டி செக்குக்கு போய் நம்ம பாஸ்போர்ட்டில் இந்த நாட்டோட சீல் வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம கேட்டுக்கு மூவ் ஆயிட வேண்டியதான். அப்புறம் ஏர் பஸ் வரும். ஃப்ளைட்டு கட்டையே நம்ம ட்ராப் பண்ணிடுவாங்க. தனியாக தான் வந்திருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா போர்டிங் பாஸ் வாங்குற இடத்துலயே வந்து நான் போகிற ஃப்ளைட்டு ஏர் அரேபியாவில் வந்து யார் போர்டிங் பாஸ் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க லக்கேஜோட. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேறு கோயம்புத்தூரா இல்லை கொச்சின் தான் போகிறீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஹெல்ப் கேட்டோம் அப்படின்னா அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாருமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால் தனியாக போகிறவங்க, கிட்ஸ் வச்சுட்டு தனியாக போகிறவங்க பயந்துக்க வேண்டியதில்லை. நான் வந்து போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கேட்டுக்கு மூவ் ஆகியாச்சுங்க. அங்கே போய் நாங்கள் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம். அந்த கேட்டு கட்ட இவங்க 1.5 மணி நேரம் ஆடின ஆட்டம் அளவே இல்லை. அடுத்தது வந்து ஏர் பஸ் வந்துருச்சுங்க. நாங்கள் போர்டிங் பாஸ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏர் பஸ் ஏறியாச்சு. ஏர் பஸ் கொண்டு போய் ஃப்ளைட் கட்டையே வந்து இறக்கி விட்டுருவாங்க. நம்ம சீட் நம்பர் பார்த்து இனி உட்கார வேண்டியதான். ஒரு வேளை நம்மளுக்கு தெரியலனா அங்கே இருக்கிற ஏர்கோஸ் கிட்ட காட்டினோம்னா நம்ம டிக்கெட் பார்த்துட்டு
எந்த சீட் நம்பர்னு பார்த்து உட்கார வச்சுருவாங்க. அடுத்தது நீ ட்ராவல் தான். நாங்கள் 4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே என் ஃபோனில் சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. லேண்ட் ஆனதுக்கு பின்னாடி எங்கள் அரைவல் வீடியோஸ் எல்லாம் என்னால் எடுக்க முடியல. 4 ஹவர்ஸ் ட்ராவலில் அவங்கள எந்த அளவுக்கு பிஸியாக வச்சுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருந்தேங்க. ஈவினிங் 6:30 மாதிரி நாங்கள் லேண்ட் ஆகியாச்சுங்க. அவ்வளோதான், லக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் என் ஃபேமிலி வெயிட் பண்ணுறாங்க. எங்கள் ட்ராவல்ஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவே போச்சுங்க. என் ஃபேமிலியில் எல்லாருமே நாங்கள் வர்றதுக்காக ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நைட்டு நாங்கள் 12:30க்கு தான் ஹோமுக்கு ரீச் ஆனோம். போது எங்கள் அக்கா பொண்ணு குட்டியாக இருந்தால் இப்போ அவள் எங்களை பார்த்து ஷாக் ஆகுறா. அதை விட நான் தான் அவளை பார்த்து ஷாக் ஆகுறேன். ஒர்க்காக தான் நான் இந்தியா வந்திருக்கேன். எதுக்கு அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேங்க. நாங்கள் வந்த சந்தோஷத்தில் ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் பார்க்குறனால அவ்வளோ ஹாப்பியாகவும் தம்பியும் ரொம்ப ஜாலி மூட் ஆகிட்டான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ.